Hey guys, welcome back to Ratna Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா சண்டே சமையல்ல இன்னைக்கு வந்து ஸ்வேதா தான் செய்ய போறா. அவ எப்படி செய்யறான்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு நான் என் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போலாம். அதுல சிக்கன் பொரிச்ச எண்ணெய் இருக்குல்ல, அதை ஊத்து. ஊத்து, உள்ள ஊத்திரு. ஆமா, அது ஒண்ணும் இல்ல, கம்மியாதான் இருக்கு. நீ அதை ஊத்துமா ஃபர்ஸ்ட். நீனு ஊத்திட்டியா? இது பட்டை கிராம்பு அதெல்லாம் நான் இது பண்ணிவிட்டேன். என்ன பண்ணிட்டேன்? போடணும் அதுல. எங்க அதெல்லாம்? நான் அதெல்லாம் ஏதோ பவுடர் பண்ணி வச்சுட்டேன். ஏன் அதையும் அப்படி போடுவாங்க? போட்டு கொட்டிட்டு வா. கட்டி நல்லா. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணு. சொல்லு கடகடன்னு. என்ன ஓ நெய் மேல தெளிக்காதுல்ல, நீ தூரம் ஓடாத, ஒன்னா வரும். 3 ஸ்பூன் நெய் ஊத்திருக்கோம். இன்னைக்கு சண்டே சமையல்ல ஸ்வேதா சமையல். பாத்துக்கோங்க, நிறைய பேர் வந்து ஸ்வேதா வந்து சமைக்க தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஸ்வேதா என்னென்ன பண்ண போறா சொல்லுமா? நீ என்னென்ன பண்ண போற சொல்லு. சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, அப்புறம் வந்து ஃபிஷ் குழம்பும் நீ தான் வைக்க போற. அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறா. ஃபிஷ் குழம்பு வந்து மத்தி மீன் குழம்பு தான் வைக்க போறோம். கேரளா ஸ்டைல்ல வைக்க போறோம். ஸ்டூலா? எனக்கு அப்படி கரெக்டா அப்படியே பின்னிடுவேன். நான் தான் போடுவேன். இது எவ்வளவுன்னு நான் தள்ளி நானே போடுறேன். கையில போடுறேன். எவ்வளவு பாத்துக்கோ. ஓகேவா? சாமி ஓகே, ஃப்ரை பண்ணலாம். டீ கம்மி ஆயிட்டு வா. அது நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை பண்ணு. வெங்காயம் நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனவுடனே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஏன்னா கரண்டி ரொம்ப பெருசா இருக்கோ? கரெக்டா இருக்கா? என்ன தேவி பாட்டி வந்தாங்க, எட்டி பார்த்துட்டு எங்க போனாங்க? ஜன்னல் யார் சாத்துனா பாப்பா? டீ ஃபுல்லா இருந்தாதான் நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கிற பாரு. நீ தீஞ்சிரும். டீ மாதிரி நான் செய்யணும். ஷூ நான் இங்க இருந்து கருத்து நீ கொடுத்துட்டு போயிட்டாங்களா உங்களுக்கு? எதுக்குது கேட்டேன். ஒரு காத்து கூட அடிக்கலாமா இன்னைக்கு? நல்லா ஃப்ரை ஆன போது இல்ல ஆச்சா கொஞ்சம் தக்காளி போடணுமா? பச்சை மிளகாய் தள்ளிக்க இப்போ. இப்பவே வா. தள்ளு. மொத்தமா தானே? ஆமா, இன்னும் மொத்தமான 2 பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். ஏன் மூஞ்சில வச்சியா? குத்திர போற அப்படியே. இப்ப தக்காளி கொஞ்சம் தள்ளிக்கோங்கள. இன்னும் கொஞ்சம் போதும். தேவி பாட்டி வந்தாச்சு. Hi friends. Okay.
நான் என்ன பேச தெரியலம்மா. உதான் நான் அப்படி சொல்றேன், நீங்க எல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க. சரிங்க. என்ன செய்றீங்க? பிரியாணி செய்யறா ஸ்வேதா. ஐயா, நம்ம மீன் குழம்பு சாப்பாடு கொஞ்சம் பிரியாணி. ஐயா எனக்கு மாட்டாது. நான் செய்யறேன்னா ஐயாவா? அத நீ செய்யறேன்னா சந்தோஷமா. எனக்கு பிரியாணி பிடிக்கல, மீன் குழம்பு வேணும் ஆசைப்பட்டேன். பிரியாணியா? உண்மையதான் சொல்றேம்மா. அம்மா அவ கொஞ்சோண்டு தானே, அவளுக்காக செய்யறேன். மீன் குழம்பு நீங்க சாப்பிடுவீங்க, நான் சாப்பிடுவேன்னா சரி, சாப்பிடு. தானே போடணும். ஆமா, அந்த பையன் கூட தான் சாப்பிடணும்பா. நான் தானே போடணும். சரி 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 இரு, தள்ளி வச்சு கூட அவளை போட்டேன். இருமா, தள்ளி வைக்கிறேன். இது அப்படியே போடு. பேன் போட்டு உட்காருமா. மிளகா காய வச்சிருங்க. என்ன போடி ஏறின்ற. எனக்கே எட்டல ஃப்ரெண்ட்ஸ், எட்டி எட்டி பாக்குறதா தோணுச்சுதா. கிட்ட நிக்கிற தெரியுது, தொலைவா இருந்தா தெரியல. அதுக்கு நீங்க வந்து சமைக்க வச்சு இப்படி குத்துரும் நல்லா. அடங்க, இந்த அம்மா செய்யறாங்க ஊற்றுன்றாங்க. இந்த பக்கம் நான் மீன் குழம்பு செஞ்சுக்கிட்டா. இந்த பக்கம் சொல்லு. சூடாதான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பக்கம் மத்தி மீன் குழம்பு செய்யறோம் ஃப்ரெண்ட்ஸ். மதருக்கு வந்து மத்தி மீன் குழம்பு தான் வேணுமா, பிரியாணி சாப்பிட மாட்டாங்க, அதனால. என்ன பார்த்தீங்க? ஓகே, நல்லா வதங்கிச்சா? இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகணும்ல. போயிடுச்சா? கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கலாமா? கொஞ்சம் இப்படி நான் கலர் பவுடர். தனியா தானே? தனியாவா? கரம் மசாலா இதுக்கா? ஓகே. பாத்து போடுமா. கரம் மசாலா இது கரெக்ட் தானே? கொஞ்சம் போடு. இவ்வளவு தண்ணி. மீன் குழம்பு இது வந்து பீஃப் ஃப்ரை பண்றதுக்கு. எட்டவே மாட்டான்றப்பா. என்னடி அதுக்கு நான் என்ன பண்ண? நீதான் பார்த்து பண்ணணும். செய்யறேன்னு சொன்னா பத்தாது, செய்யும் போது நீதான் பார்த்து செய்யணும். சாப்பிடும் போது ஈஸியா சாப்பிடுறீங்களா? பண்றேம்மா. ஏன்னாச்சு பிடிக்குதா? சிக்கன் போடணும். இரு பாப்பா, சிக்கன் போடணும்ல. போடுறேன். இது ஃபுல்லா வலிச்சு போடணும். அந்த கரண்டி இங்க வை. ஃபுல்லா சிம்ல வச்சுட்டு இப்ப சிக்கன் போட்ட பிறகு ஃபுல் டிவி சிக்கன் போடு. அப்படியே விட்டு நல்லா கொதிக்கிட்டோம். கொஞ்சம் இறங்கி கீழே. எப்படி இருக்கு பாருங்க, அங்க இருந்து தெரியுதுங்களா? அப்படியே ஒன்னும் தெரியல, செமையா இருக்கு பார்க்க. இல்ல வாசம் இதுல ஊத்தணுமா? இல்ல இங்க பாத்துக்கோங்க, பிரியாணில புளி தண்ணி ஊத்தணுமான்னு கேக்குறா. எவ்வளவு அறிவாளின்னு மட்டும் பாத்துக்கோங்க என் பொண்ணு. எவனா ஊத்துவாங்க? ஊத்த வந்தல, நான் ஊத்த வந்தேன்னா வைக்காரி. வச்சுதான் இருக்கா. இப்ப நல்லா கொதிக்கணும்ல. கொதிச்சா நம்ம உப்பு பார்க்கணும். சிக்கன் 65 ரெடி பண்ணணும்.
கப்புலேயே மிளகாத்தூள்லாம் போட்டு ரெடி பண்ணு. கொஞ்சம் இஞ்சி பூண்டு போடு, பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளி போடணும். புத்திரி இதுதானே பைத்தியக்காரி. இந்த சில்லி பவுடர் தானே போடணும். என்னடா வீடு இது, எல்லாமே இல்ல, எங்க வைக்கிறதுன்னு தெரியல. நல்ல ஸ்பைசியாவே இருக்கட்டும். நிறைய போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஜிஞ்சர் இல்ல, வெறும் கார்லிக். ஏமா எப்படிமா நல்லா இருக்கும்? நல்லாதான் இருக்கும் போடு. அவளுக்கு பாத்துக்காங்க எத்தனை பீஸ் போட்டிருக்காங்கன்ட்டு. இதுல வேற கார்லிக் போடலன்னா ஜிஞ்சர் போடலன்னா நல்லா இருக்காதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வேதாக்கு கர்ட் இல்லையா? அதெல்லாம் வேண்டாம், கொஞ்சோண்டு வேணாம். இது இது வச்சு ஸ்டிக் வச்சு தள்ளுறி சும்மா வந்து சாத்தி. இது இப்போ மம்மி இது போதும்ல? போடு. இன்னும் ஒரு சிட்டிக்கை. பாரு. கர்ட் வேணுமே. 65 பவுடர் போடலையா? நான் இது வர ஒண்ணு போட்டுருந்தேன். இருக்கா இல்லையா? இல்ல 65 பவுடர் இல்லையா? காலியா? உள்ள ஃப்ரீசர்ல இருக்கா பாரு. சைட்ல எங்கன்னா இருக்கா பாரு. தேங்காய் பால். இன்னைக்கு நம்ம வந்து மத்தி மீன் வந்து கேரளா ஸ்டைல இதுக்கு நான் வந்து தேங்காய் பால் எடுத்து ஃபிஷ் குழம்பு வச்சதில்ல ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறேன். மத்தி மீன்ல தேங்காய் பால் விட்டு ஃபிஷ் குழம்பு. அதாவது அவங்க வந்து தேங்காய் பேஸ்ட் பண்ணி போடுவாங்க. தேங்காய் பேஸ்ட் வந்து இவருக்கு செட் ஆகாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். ஆனால் நான் வந்து பால் மட்டும் அதுல வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஃபிஷ் குழம்பு இப்போ ஊத்த போறோம். என்னம்மா? சரி விடு, வா. காடு வேணாடி, இதுவே போடு, போதும் வா. கொஞ்சோண்டு போடலாம். எதுக்கு மதிக்க மாட்டே நீ? கொஞ்சோண்டு லெமன் இல்ல, அதுக்கு பதிலா கொஞ்சமா அது போட்டேன். என்னம்மா? கொஞ்சமா அது போட்டேன். ஓகே, அவ்வளவுதான் பிரியாணி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போட்டு விட்டுறலாம், விசில் போட்டு. மேல வந்து மின்ட்டு கொஞ்சம் வைக்கணும். கீ ஊத்தி விட்டுரு. கீ இறக்கிட்டு கூட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மேல ஊத்தி விட்டுரு. இறக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஏற்கனவே ஊத்தி இருக்கோம்ல. இவங்க வேற துணியை எடுத்துட்டு போனாங்க, ஏதாவது க்ளோஸ் கூட பண்ண முடியல. நான் போறேன். இதோட விசில் எனக்கே தெரியல. அது பாருமா, ஆணில தூக்குது. அதுல ஆணி தூக்குது. இதுவாது விசில். அம்மா தெரியாம போட்டு ஆஃப் பண்ணிட்டுமா? பைத்தியமா? ஏன் அதெல்லாம் ஒண்ணாவா? இது கிடையாது, இது பெரிய விசில். ஆமா இதுதான். அது ஏன் ஆணி தூக்குது? ஏன் அது பிரஷர் வந்து அப்படிதான். நீ ஏன் பயப்படுற? நீ பாத்துக்க, நான் போறேன். பயங்கரமா பயப்படுறான் ஃப்ரெண்ட்ஸ் இவ. இது மைக். உன் போன் எங்கன்னு என்ன கேட்டீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரைக்கு எல்லாம் போட்டு வச்சேன். மிளகாத்தூள் கூட போடவே இல்லை இன்னும். ஃப்ரைக்குடி. நான் வீட்டு மிளகாத்தூள் தான் ஃபிஷ் ஃப்ரைக்கு போடுவேன். கிறிஸ்பியா இருக்கும்டி. எல்லாத்துக்கும் தயிர் போட மாட்டேன். அப்படியா? இப்பவும் ஜூசியா நல்லா இருக்கும்.
கையில மிக்ஸ் பண்ற ஸ்பூன் வச்சு இங்க பாருங்களேன், ஃபிஷ்ஷை எப்படிங்க கை வச்சு ஃபிஷ் மிக்ஸ் பண்ணாம ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணோமா? அப்புறம் எப்படி உப்பெல்லாம் பிடிக்கும்? இருக்குதான், நான் தான் வீடியோ போயின்னு தானே இருக்கு. லூசு பொண்டி, அவ கேட்கும் போதே தெரியலீங்களா? தூசு பொண்ணு ஏத்துமா அம்மா அப்படின்னதான் பொண்ணும் அப்படியா? சரி, யாருன்னா பிரியாணிக்கு புளி ஊத்துவாங்களா? அதுல இருந்தே தெரியலையா? ஆமா, புளி ஊத்தி பிரியாணி பண்ணுன்னு கத்து கொடுத்துருக்கேன். ஒரு நாள் ஸ்வேதாவுக்கு புளி ஊத்தி பண்ணி கொடுக்கலாம், எப்படிதான் இருக்குன்னு பாக்கலாமா? அம்மா சரி வரைக்கும் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன், எதனா நல்லா இருக்கு, நல்லா எல்லாம் போயிடுச்சா? ஆமா, சொல்லுமா. பச்சடியும் ரெடி ஃப்ரெண்ட். தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு, பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட். அவ்வளோதான். நம்ம சாப்பாடு வடிச்சிட்டு சாப்பாடும் ரைஸ் குக்கர்ல வச்சாச்சு, எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்ல. இன்னும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் போய் கொண்டு போய் அடுக்கிட்டு வந்துடணும். குழம்பு நல்லா கொதிக்குது. இன்னும் நல்லா கொதிச்ச உடனே இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பாலை நம்ம மீன் குழம்புல ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலயே கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி குழம்பு வாவ், சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழம்பு சூப்பரா இருக்கு. இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம மத்தி மீனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தவா போட்டு எண்ணெய் காஞ்சியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீனை ஒன்று ஒன்றா போடுவோம். இன்னைக்கு யார் யார் வீட்டுல சண்டேல என்னென்ன சமையல்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, நம்ம ஃபிஷ் உங்களுக்கு பார்த்தா தெரியுதுங்களா, நல்லா கலர்ஃபுல்லா. கிட்ட எடுத்து வந்து காமிக்கிறேன். சூப்பரா இருக்குங்களா? இது வந்து முள்ளே குத்தாது ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் வந்து ஃபர்ஸ்ட்லாம் ஆரம்பத்தில் அம்மா வீட்டில் செஞ்சு சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி அவ்வளோலாம் நான் இதை செஞ்சதில்லை. இப்போ சுத்தமாக அவ்வளோ செய்யறதே கிடையாது, அம்மா தான் செய்வாங்க அடிக்கடி. ஆனால் இதில் தான் அவ்வளோ நன்மை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்மளுக்கு மத்தி மீன் தான் சாப்பிடணும். அதே மாதிரி நம்ம வீட்டில் வளர்க்குறோம் பார்த்தீங்களா, டாக்குக்கும் இதுதான் கொடுக்கணும். இது கொடுத்தாதான் முடி வந்து நல்லா ஷைனிங்காக நாயும் நல்லா சூப்பராக இருக்கும். இதுதான் கொடுக்கணும். நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பக்கம் வந்து 65 போடுறதுக்காக பாப்பாக்காக சும்மா ஒரு 2 பீஸ் தான் 65. இந்த பக்கம் ஃபிஷ் குழம்புக்கு வந்து நம்ம மீனை போட்டாச்சு. இப்போ அதை நல்லா கொதிக்கணும். அதுக்குள்ளேயும் சிக்கன் இந்த பக்கம் போட்டுடலாம். இவ வந்து மீன் குழம்பு சாப்பிட மாட்டா ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து பிரியாணி, எக்கு, ரைத்தா, 65 ஃபிஷ் ஃப்ரை. இப்போ எப்படி இருக்கு டேஸ்ட் சொல்லுமா?
ஆமா பின்ன இப்பதான் செஞ்சோம், சுடதான் செய்யும். நிமிர்ந்து சொல்லணும். எப்படி இருக்கு? ஜூம் பண்ணிடுவேன். ஃபிஷ் நல்லா இருக்கா எல்லாம்? சரி ஓகே சாப்பிடு. எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு? தேங்காய் பால் ஊத்துனதுனால கலர் கொஞ்சம் கம்மியா இருக்கு. மீன் போட்டாச்சு. இப்போ நல்லா இன்னும் மீன் வந்து நல்லா குக் ஆகணும். குக் ஆன பிறகுதான் நம்ம ரைஸ் ஊற்றி சாப்பிடலாம். மீன் குழம்பு எப்பவுமே வச்ச உடனே சாப்பிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். வச்சு ஒரு ஈவினிங் சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதே மாதிரி மறுநாள் சாப்பிட்டா இன்னும் டேஸ்டாவே இருக்கும். மதியானம் சாப்பிட்டு நல்லா சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு நல்லா தூங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே நல்லா தூங்கிட்டோம். தூங்கி எழுந்துதான் இப்போ வந்து 6 o'clock மேல ஆகுது. இங்க தெரியுதுங்களா, கேண்டில் ஏற்றி வச்சாச்சு. ஃபுல்லா எல்லா கிளீனிங் வேலையும் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எழுந்து முடிச்சுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு புது வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.